தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். அத்தியாயம் 8. குருவும் ஆன்மீக வழிகாட்டுதலும். ஆன்மீக வாழ்க்கையில் பயிற்சியின் அவசியம். உயர்ந்த லட்சியத்தை அதை அடைந்தவர்களால் மட்டுமே காட்ட முடியும், அல்லது குறைந்தபட்சம் அந்த லட்சியத்தின் மிக அருகில் சென்றவராக அவர் இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தை பற்றி உபனிஷதங்கள் கீழ்க்கண்டவாறு கூறுகின்றன. ஆன்மாவை பற்றி பலர் கேட்பதும் இல்லை, கேட்பவர்களில் பலர் அதை அறிவதும் இல்லை. அதை பற்றி பேசுபவனும் அபூர்வம், கேட்பவனும் அபூர்வம். சிறந்த குருவால் கற்பிக்கப்பட்டு ஆன்மாவை அறிபவன் மிகவும் பாக்கியசாலி. ஆன்ம ஞானத்தை அஞ்ஞானிகள் உபதேசித்தால் அதை உள்ளபடி அறிய முடியாது. ஏனெனில் ஆன்மாவை பற்றி பலவித கருத்துக்கள் உள்ளன. ஆன்மா அணுவை விட மிகவும் நுட்பமானது, எல்லா தர்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டது. பிரம்மத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிரம்மஞானி உபதேசித்தால் சீடன் அந்த லட்சியத்தை அடைந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் என்று சொல்கின்றன. எல்லா உலக அனுபவங்களின் நிலையாமையை ஆன்மீக சாதகன் மிகுந்த கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்கட்டும். பிரம்மஞானத்தை பெற அவன் பிரம்மத்தில் நிலை பெற்றவரும் சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவருமான குருவை மிகுந்த அடக்கத்துடன் சென்று அடையட்டும். மிகுந்த மரியாதையுடன் தன்னை அடைபவனும் மன அமைதியும் புலனடக்கமும் கொண்டவனுமான சீடனுக்கு ஞானியாகிய குரு சிறிதும் குறை வைக்காமல் எல்லா ஞானத்தையும் வழங்குகிறார். அப்படியாக நிலையானதும் மாற்றங்கள் அற்றதுமான ஆன்மா அறியப்படுகிறது. குருவின் கடமை. ஆன்ம ஞானம் என்றால் என்ன? ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதே அது. பலவித அனுபவங்களையும் துன்பங்களையும் கடந்த பிறகே ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்கிறது. இறுதியில் பரமாத்மாவுடன் தனது ஐக்கியத்தை அறிகிறது. அதை ஒரு சித்திரம் போன்று உபனிஷதம் விவரிக்கிறது. பொன்னிற சிறகுகளை உடைய இணை பிரியாமல் இருக்கும் 2 பறவைகள் ஒரே மரத்தின் 2 கிளைகளில் அமர்ந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று மரத்தின் இனிப்பு மற்றும் கசப்பான பழங்களை தின்கிறது, மற்றொன்று எதையும் சுவைக்காமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறது. தனது உண்மையான தெய்வீக இயல்பை மறந்ததால் மாயையில் அகப்பட்ட ஜீவாத்மா உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு துன்பமடைகிறது. மகிமை பொருந்திய பரமாத்மாவே தனது உண்மையான ஆன்மா என்பதை அறிந்து அதன் மகிமையை காணும்போது ஜீவாத்மா தனது துன்பங்களிலிருந்து விடுபடுகிறது. நாம் நமது உண்மையான தெய்வீக இயல்பை மறந்துவிட்டோம். எனவே இறைவனுக்கு அருகில் செல்லாமல் உலகியல் வாழ்க்கையில் மேன்மேலும் மூழ்குகிறோம். நமது உண்மையான இயல்பை நமக்கு யாரோ ஒருவர் நினைவுபடுத்த வேண்டும். அதை செய்பவரே குரு. ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியிருக்கும் சீடனை எழுப்பி அவனுக்கு இறைவனை அடையும் வழியை காட்டுவதே குருவின் கடமை. குரு என்பவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் நிற்கும் கிறிஸ்தவ பாதிரிகளை போன்றவர் கிடையாது. குரு என்னும் சொல்லிற்கு இருளை போக்கி ஆன்ம ஒளியை வழங்கும் ஆன்மீக வழிகாட்டி என்று பொருள். நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் தவறான அபிப்பிராயங்களை நீக்கி நமது மனமயக்கத்தை நீக்கிக்கொள்ள அவர் உதவுகிறார். ஆட்டுப்புலி பற்றிய ஒரு கதையை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். ஒரு பெண் புலி ஒரு ஆட்டு மந்தையை தாக்கியது. அதை கண்ட இடையன் புலியை தாக்கவே அது கீழே விழுந்தது. கருவுற்றிருந்த அந்த புலி ஒரு குட்டியை ஈன்றுவிட்டு இறந்தது. அந்த புலிக்குட்டியிடம் இடையன் மிகவும் இரக்கம் கொண்டான். அதை தனது ஆட்டு மந்தையுடன் வளர்த்து வந்தான். புலிக்குட்டியும் ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்தது. ஆடுகளைப் போலவே கத்தி புல்லையும் தின்று வந்தது. வருடங்கள் ஓடின. வேறொரு புலி அதே ஆட்டு மந்தையை தாக்கியது. மந்தையில் ஆடுகளைப் போலவே நடந்து கொள்ளும் ஆட்டுப்புலியை கண்டு அது மிகவும் வியப்புற்றது. அதை பிடித்து அருகிலிருந்த குளத்திற்கு இழுத்து சென்ற அந்த புலி தண்ணீரில் தெரியும் அதன் முகபிம்பத்தை காட்டியது. மேலும் சிறிது இறைச்சி துண்டை ஆட்டுப்புலியின் வாயில் திணித்தது. பின்னர் அதனிடம் அது ஆடல்ல என்றும் உண்மையில் அது ஒரு புலியே என்றும் கூறியது. பின்னர் ஆட்டுப்புலி தான் ஆடு என்னும் எண்ணத்தை கைவிட்டு தனது உண்மையான புலித்தன்மையை அறிந்தது. சுவாமி பிரம்மானந்தர் குருவை அரசரின் மந்திரியுடன் ஒப்பிடுகிறார்.
7 வாயில்கள் கொண்ட அரண்மனையில் வசிக்கும் அரசனை காண அனுமதி வழங்கும்படி ஒரு பாமரன் மந்திரியிடம் வேண்டுகிறான். அதற்கு அனுமதி வழங்கிய மந்திரி அவனை ஒவ்வொரு வாயிலாக கடந்து அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு வாயிலிலும் ஆடம்பர உடைகள் அணிந்த அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அந்த பாமரன் ஒவ்வொரு முறையும் மந்திரியிடம், அந்த அதிகாரிதான் அரசரா என்று கேட்கிறான். மந்திரியும் ஒவ்வொரு முறையும் இல்லை என்று மறுக்கிறார். இறுதியில் அவர்கள் 7வது வாயிலையும் கடந்து கம்பீரத்துடன் வீற்றிருக்கும் மன்னரின் முன்னிலையை அடைகிறார்கள். அதன் பிறகு அந்த பாமரன் கேள்விகள் எதையும் கேட்கவில்லை. அரண்மனை வளாகம் மற்றும் வாயில்கள் வழியாக அழைத்து செல்லக்கூடிய ஒருவரே அவனுக்கு தேவையாக இருந்தது. சுவாமி பிரம்மானந்தர் அரசரின் மந்திரியைப் போன்றே குருவும் இருக்கிறார். அவர் சீடனை ஆன்மீக வாழ்க்கையில் எல்லா நிலைகளின் வழியாகவும் அழைத்து சென்று இறைவனிடம் சேர்க்கிறார் என்று கூறுகிறார். பல கட்டிடங்களும் முற்றங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக விளங்கும் பெரிய அரண்மனையை போன்றவன் மனிதன். நாம் இந்த உடல் அன்று, மனமும் அன்று, எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அன்று, எப்போதும் விளங்கும் ஆன்மாவே நாம். இதை பரமாத்மாவே குருவின் வடிவில் தோன்றி நம்மை உணர செய்கிறார். நமக்கு அறிமுகம் இல்லாத நாட்டிற்கு பயணம் செய்தால் வழி அறிந்த ஒருவரை வழிகாட்டியாக கொள்வதே புத்திசாலித்தனம். லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்லும் வழிகாட்டியே குரு. குருவின் அவசியம். ஆன்மீக வாழ்க்கையில் குரு மிகவும் அவசியமானவர் என்று இந்தியாவில் அனைவரும் ஏற்கின்றனர். ஐரோப்பாவிற்கு நான் முதலில் சென்றபோது இறைவனுடன் நாங்கள் தொடர்பு கொள்வதாகவும் அவரது தெய்வீக ஆணைகளை கேட்பதாகவும் எந்தவித சிறப்பு பயிற்சியும் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் வழிகாட்டுதல்களை பெறுவதாகவும் கூறிக்கொள்ளும் ஆன்மீக சங்கங்களைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அவற்றில் சிலவற்றை நான் ஆராய்ந்து பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவர்கள் தங்களது சொந்த குரல்களையே கேட்டனர். அவை சில நேரங்களில் சரியாகவும் இருந்தது. கடவுளும் அவரது தெய்வீக குரல்களும் மன தூய்மையற்ற மனிதர்களிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன. பயிற்சி பெற்ற தூய மனம் உடையவன் நிச்சயமாக அந்தர்யாமியாய் விளங்கும் இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் மன தூய்மையற்ற பயிற்சி பெறாத மனிதர்கள் இறைவனுடன் தொடர்பு கொண்டதாக கூறும்போது அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றனர். அவர்கள் தங்களுக்கு புற உதவிகள் எதுவும் தேவையில்லை என்று கூறிக்கொள்கிறார்கள். எனது குருவான சுவாமி பிரம்மானந்தர், திருட கற்பதற்கும் ஒருவனுக்கு ஆசிரியர் தேவை, உயர்ந்த பிரம்ம வித்தையை பெற குரு தேவையில்லையா என்ன என்று கேட்பார். இதில் எந்த புதிரும் இல்லை. ரேடியத்தின் கதிரியக்க தன்மைகளை கற்க மக்கள் மேடம் கியூரியிடம் சென்றனர். அணுவின் தன்மைகளை அறிந்து கொள்ள ரூதர்ஃபோர்டிடம் சென்றனர். பௌதிக விஞ்ஞானத்திற்கு தகுதி வாய்ந்த ஒருவரின் வழிகாட்டுதல் அவசியமாக இருப்பது போன்றே ஆன்மீக ஞானத்திலும் ஆன்மாவை அடையும் வழியை அறிய குருவின் வழிகாட்டுதல் மிகவும் இன்றியமையாதது. நாம் நமக்கு அறிமுகமில்லாத இடங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக குருவின் அவசியத்தை உணராதவர்களும் மற்றவர்களுக்கு குருவாக இருக்க மிகவும் ஆசைப்படுபவர்களும் பார்வையற்ற ஒருவன் பார்வையற்ற மற்றொருவனை வழிநடத்தி செல்லக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்து சாஸ்திரங்கள் குருவின் அவசியத்தை மிகவும் வலியுறுத்துகின்றன. உதாரணமாக ஸ்ரீமத் பகவத்கீதையை எடுத்துக்கொள்வோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எந்த ஆன்மீக அறிவுரைகளையும் கூறாமல் ஸ்ரீகிருஷ்ணனை முதலில் யுத்தகலத்திற்கு அழைத்து செல்கிறார். பின்னர் அர்ஜுனன் அவரிடம், சோகத்தில் மூழ்கிய எனது மனம் தர்ம வழியை அறியாமல் மிகவும் குழப்பமடைந்துள்ளது. நான் உன்னை சரணடைகிறேன். என்னை உனது சீடனாக ஏற்று நன்மை பயக்கும் பாதையை எனக்கு நிச்சயித்து கூறுவாய் என்று புலம்புகிறான். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்ற பிறகுதான் ஆன்மீக குருவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது போதனைகளை தொடங்கினார். ஸ்ரீ சங்கரரின் விவேக சூடாமணியிலும் சீடன் தனது குருவை நோக்கி, ஓ குருவே, நான் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலில் விழுந்து தவிக்கிறேன். என்னை இந்த துன்பத்திலிருந்து காத்தருளுங்கள் என்று வேண்டுவதை காண்கிறோம். ஆன்மீக தீட்சையின் ஆற்றல். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாறாததும் அழியாததுமான
மெய்ப்பொருளை அறிவதற்கு ஒருவனது ஆன்மா வெளிப்படைந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆன்மீக உண்மைகளை வெறுமனே படிப்பதும் அவற்றை பற்றி பேசுவதும் மட்டும் போதாது. ஒருவன் நேரடியாக ஆன்மீக ஒளியை தன்னுள் உணர வேண்டும். அந்த முதல் விழிப்புணர்வை எப்படி பெறுவது? ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற ஒரு குரு ஆன்மீக தீட்சையின் மூலம் சீடனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். எல்லா மதங்களிலும் நீராடுதல், ஞானஸ்தானம், புனித நீர் அல்லது எண்ணெயை தெளித்தல், புனித நூல்களை வாசித்தல், வழிபாடுகள் செய்தல் என தீட்சைக்கான சடங்குகள் உள்ளன. அத்தகைய சடங்குகள் புதிதாக தீட்சை பெற்றவர்களை அந்தந்த மதங்களில் உள்ள சிறப்பு சலுகைகளுக்கு தகுதி உடையவர்கள் ஆக்குகின்றன. ஆனால் அத்தகைய தீட்சைகள் நாம் இங்கு கூறும் ஆன்மீக தீட்சையை விட முற்றிலும் மாறுபட்டது. இதையே இயேசுநாதர் ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காமல் இறைவனின் உலகத்தை அடைய முடியாது என்று குறிப்பிட்டார். மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று பொருள். அதாவது ஒருவன் தன்னை தனது உடலுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஆன்மாவாக உணர வேண்டும். உடலிலிருந்து பிறந்தது உடலாகவும் ஆன்மாவிலிருந்து பிறந்தது ஆன்மாவாகவும் உள்ளது. இறைவனின் மந்திரத்தை வழங்குபவர் குரு. இறை சக்தி இறைவனின் மந்திரத்திலிருந்து வருகிறது. அந்த மந்திரத்தால் ஆன்மா வெளிப்படைகிறது. இந்தியாவில் த்விஜக அல்லது இருபிறப்பாளன் என்னும் கருத்து உள்ளது. அந்த சொல்லிற்கு பறவை என்ற பொருளும் உண்டு. முதலில் முட்டை தோன்றுகிறது, பின்னர் அதிலிருந்து குஞ்சுகள் தோன்றுகின்றன. சில நாட்களில் அவையே பெரிய பறவைகள் ஆகின்றன. எல்லா முட்டைகளும் குஞ்சு பொரிப்பதில்லை. எல்லா குஞ்சுகளும் முழு வளர்ச்சியும் அடைவதில்லை. அதேபோன்று எல்லா மனிதர்களும் ஆன்மீக விழிப்புணர்வை பெறுவதில்லை. மக்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சியின் பல நிலைகளில் உள்ளனர். ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது: பிறக்கும்போது ஒருவன் சூத்திரனாக, அறியாமை நிரம்பிய மனிதனாக பிறக்கிறான். புனித சடங்குகளை செய்வதன் மூலம் அவன் த்விஜனாக, அதாவது இருபிறப்பாளனாக மாறுகிறான். சாஸ்திரங்களை கற்பதாலும் சாஸ்திர ஞானத்தை பெறுவதாலும் ஒருவன் விப்ரனாக, கல்வியறிவு பெற்றவனாக மாறுகிறான். பரமாத்மாவை உணர்வதன் மூலம் ஒருவன் பிராமணனாக, அதாவது பிரம்மஞானியாக ஆகிறான். ஒரு மனிதனை உண்மையான பிராமணனாக, பிரம்மஞானியாக ஆக்குவதே ஆன்மீக தீட்சையின் குறிக்கோள். அதையே உபனிஷதம் அழியாத ஒன்றை அறிந்த பிறகு இந்த உலகை விட்டு செல்பவனே பிராமணன் என்று கூறுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் நேரடி சீடரும் மகாபுருஷ் என்று அழைக்கப்படுபவருமான சுவாமி சிவானந்தர் ஒரு முறை என்னிடம் இவ்வாறு கூறினார்: ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வருபவர்கள் அனைவரும் உண்மையில் பிராமணர்களே என்று கூறினார். அதாவது ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வருபவர்கள் அனைவருக்கும் இதுவே கடைசி பிறவி என்பது அதன் அர்த்தமாகும். பரமாத்மாவுடன் இயைந்த நிலைக்கு ஜீவாத்மாவை ஆன்மீக தீட்சை அழைத்து செல்கிறது. இயல்பாகவே இயைந்திருக்கும் தத்துவத்தை ஒரு சீனத்துறவி பின்வருமாறு விளக்குகிறார். அவர் 2 யாழ்களை எடுத்து அவற்றின் தந்திகளை ஒரே சுருதியில் கூட்டினார். அவற்றில் ஒன்றை பக்கத்து அறையில் வைத்துவிட்டு தன்னிடமிருந்த யாழில் ஒரு ஸ்வரத்தை மீட்டினார். உடனே பக்கத்து அறையிலிருந்த யாழிலும் அதே ஸ்வரத்தில் அதிர்வு ஏற்பட்டது. தன்னிடமிருந்த யாழில் மற்றொரு ஸ்வரத்தை மீட்டிய போது மற்ற யாழிலும் அதற்கு பொருத்தமான ஸ்வரத்தின் அதிர்வு ஏற்பட்டது. ஏனெனில் அவை இரண்டிலும் ஒரே சுருதி சேர்க்கப்பட்டிருந்தது. முதல் யாழில் கால இடைவெளியை மாற்றி மீட்டிய போது இரண்டாவதில் வெறும் சலசலப்பு ஏற்பட்டு சுருதி தவறியது. ஒலி எழும்பியது என்றாலும் குறிப்பிட்ட ஸ்வரத்தின் தாக்கம் இல்லை. அதேபோல் நாமும் படிக்கலாம், சிந்திக்கலாம், பேசலாம். ஆனால் நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஏந்த நிலையில் வைத்துக்கொள்ள கற்காவிட்டால் அவற்றால் எந்த பலனும் இல்லை. இறைவனுக்காக ஆழ்ந்த மன இயக்கம் கொண்ட தூய மனிதனிடம் மட்டுமே ஆன்மீக தீட்சையின் சக்தி வெளிப்படுகிறது. பதஞ்சலி மகரிஷி சீடர்களை 3 விதமாக பிரிக்கிறார். 1. ஆன்மீக பயிற்சிகளின் வேகத்தை தாங்க முடியாத மிருதுவானவர்கள். 2. முன்னர் கூறியவனை விட சற்று அதிகமான முயற்சி செய்யும் மத்தியமர்கள். 3.
ஆன்மீக விழிப்புணர்வு பெற மிகவும் முயற்சி செய்யும் தீவிரமானவர்கள். கவனத்தை திசை திருப்பும் வெளியுலக பொருட்களிலிருந்து மனதை தன்வயப்படுத்தும் இரகசியத்தை அறிந்தவர்கள் அவர்கள். தம்முள் உறையும் ஆன்மீக மெய்ப்பொருளை எப்போதும் உணர்ந்தவர்களாகவும் இறைவனை அடைய ஆழ்ந்த மனையக்கம் உடையவர்களாகவும் இருக்கின்றனர். இறைவனை அடைய மனையக்கம் கொள்வது என்பதே இறைவனின் அருளை பெறுவதன் அடையாளம். ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கத்தில் எனக்கும் அந்த பாதை கடினமாகவே தோன்றியது. சுவாமி பிரம்மானந்தரிடம் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் போராடு போராடு என்று கூறினார். குருவிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெற்றால் மட்டும் போதாது, விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். மெய்ப்பொருளை அறிய முதலில் சீடன் முழு மனதுடன் விரும்ப வேண்டும். தங்களை தயார் நிலையில் வைத்திருப்பவர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு திடீரென ஏற்படுகிறது. முயற்சி செய்யும் மற்றவர்களுக்கு அது படிப்படியாக ஏற்படுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மால் அந்த மகிழ்ச்சி அலைகளை மற்றவர்களுக்கு செலுத்த முடிகிறது. அதேபோன்று சிறந்த ஆன்மீக குருவாலும் தனது சீடர்களுக்கு ஆன்மீகத்தை வழங்க முடிகிறது. அத்தகைய சக்தியை ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்கள் கையாள்வதை நாங்கள் பல நேரங்களில் கண்டிருக்கிறோம். அவர்கள் ஆன்மீக சக்தியின் களஞ்சியங்களாக விளங்கினர். அந்த சக்தியை அவர்கள் மிகவும் கவனமாகவே பயன்படுத்தினர். பொதுவாக குரு தனது சக்தியை மந்திரங்களின் மூலம் சீடர்களுக்கு அளிக்கிறார். மந்திரத்தின் சக்தி. ஸ்ரீராமகிருஷ்ணரின் நேரடி சீடரும் மகா புருஷருமான சுவாமி சிவானந்தரிடம் ஒருமுறை அவரது துறவி சீடர் ஒருவர் மந்திர தீட்சை பெற்றவுடன் எல்லா மனிதர்களும் ஆன்மீக விழிப்புணர்வை அடைந்து விடுவதில்லை, அவர்களுக்கு தீட்சையால் பயனில்லாமல் போய்விடுமா என்று கேட்டார். அதற்கு சுவாமி சிவானந்தர், மந்திர தீட்சையின் போது அவர்கள் விழிப்புணர்வை பெறாமல் போகலாம், ஆனாலும் விழிப்புற்ற குருவால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தின் சக்தி வீண் போகாது. சீடனுக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக சக்தி நாளடைவில் அவனை நல்ல நிலைக்கு உயர்த்துகிறது, ஆன்மீக விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது என்று கூறினார். முழுமையான விழிப்புணர்வு பெறாத ஆனால் ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறிய குருவால் மந்திர தீட்சை அளிக்கப்படும் போது என்னாகும்? அப்படிப்பட்ட குருவை மேல்நிலைப் பள்ளி மாணவரை போன்று கொள்ளலாம். கல்லூரிக்கு செல்லும் அளவிற்கு அவர் தயாராகவில்லை. எனினும் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஆரம்ப நிலை பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கலாம். மெய்ப்பொருளை நோக்கி முன்னேறி செல்லும் அவர் மற்றவர்களிடமும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். சீடன் ஆன்மீக பாதையை ஸ்ரத்தையுடன் கடைபிடித்தால் ஆன்மீக வாழ்க்கையில் பெரிதும் முன்னேறிய சாதாரண குரு கொடுக்கும் மந்திரமும் அவனிடம் நாளடைவில் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இறைவனின் திருப்பெயரான மந்திரத்தில் அளப்பரிய சக்தி பொதிந்துள்ளது. இந்த உண்மையை ஸ்ரீ சைத்தன்யர் பின்வருமாறு போதிக்கிறார். நீ வெளிப்படுத்திய உனது பெயர்கள் பல, அவற்றில் உனது எல்லா சக்தியையும் செலுத்தியுள்ளாய். அதை நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எந்த கால நியமங்களும் இல்லை. ஓங்காரம் அல்லது இறைநாமங்களை ஜபிப்பதால் ஏற்படும் பலன்களை பதஞ்சலி மகரிஷி கூறுகிறார். அவற்றை ஜெபிப்பதன் மூலம் ஆன்மீக பாதையில் உள்ள தடைகள் நீங்குகின்றன. மேலும் உள்ளுரையும் ஆன்மாவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அந்த தடைகள் யாவை? அவை நோய், சந்தேகம், மனதில் தடுமாற்றம் முதலியவை. மந்திரத்தை ஜெபிப்பது ஒருவரிடம் ஒரு புதிய ஒழுங்குமுறையையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்துகிறது. அவை நரம்புகளை அமைதிப்படுத்தி மனதின் ஆற்றல்களை ஒருங்கிணைக்கிறது. நாளடைவில் உள்ளுரையும் ஆன்மாவை வெளிப்புற செய்கின்றன. தியான வாழ்க்கையின் ஆரம்பத்தில் உள்ள சாதகன் மந்திரத்தின் சக்தியை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்ரத்தையுடன் ஜபித்து வந்தால் அதன் சக்தியை படிப்படியாக அறிவான். சுவாமி பிரம்மானந்தர் ஜபம் ஜபம் ஜபம், வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதும் ஜபம் செய்து வா. உனது எல்லா செயல்களுக்கும் நடுவிலும் இறைநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிய வண்ணம் இரு. அதை உன்னால் செய்ய முடிந்தால் உனது இதய தாபங்கள் அழிந்துவிடும். பாவங்கள் செய்த பலரும் இறைவனின் திருநாமத்தில் அடைக்கலம் புகுந்து புனிதமும் முக்தியும் இறைநிலையும் அடைந்திருக்கின்றனர். இறைவன் மீதும் அவரது திருநாமத்தின் மீதும் அளப்பரிய நம்பிக்கை கொள்.
அவை இரண்டும் வெவ்வேறானவை அல்ல என்று கூறுகிறார். பழங்காலத்தில் முனிவர்கள் நமக்கு எடுத்து காட்டியது போன்று தற்காலத்திலும் இறைநாமத்தின் மூலம் இறைவனின் சக்தி வெளிப்படுகிறது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குரு கொடுத்த மந்திரத்தை பொக்கிஷம் போன்று நம்முள் பாதுகாத்து எப்போதும் தியானித்தால் இறை சக்தி சாதகனிடம் மேன்மேலும் வளர்கிறது. அதை ஸ்ரீராமகிருஷ்ணர் முத்து உருவாகும் விதத்துடன் ஒப்பிடுகிறார். சுவாதி நட்சத்திரம் தோன்றுவதற்காக முத்து சிப்பி காத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அந்த நேரத்தில் மழை பெய்தால் சிப்பி தனது ஓட்டை திறந்து மழைத்துளியை உள்வாங்கிக் கொள்ளும். பின்னர் அது கடலின் அடிப்பகுதிக்கு சென்று அந்த மழைத்துளி அழகிய முத்தாக மாறும் வரை பல காலம் காத்து கிடக்கும். அதுபோன்றே பக்தனின் இதயமும் மெய்ப்பொருளுக்காக திறந்திருக்க வேண்டும். குருவிடமிருந்து ஆன்மீக உபதேசங்களை பெற்ற பிறகு ஆன்மீக விழிப்புணர்வு என்னும் முத்து தோன்றும் வரை அவன் ஒருமுகப்பட்ட மனதுடன் முயற்சி செய்ய வேண்டும். தூய மனமே குருவாக. சுவாமி பிரம்மானந்தர் உனது சொந்த மனதை விட உயர்ந்த குரு கிடையாது என்று கூறுகிறார். மனித உருவில் விளங்கும் குரு எப்போதும் அருகில் இருப்பதில்லை. சிறந்த குருவின் ஆசிகளையும் உபதேசங்களையும் பெரும் அளவிற்கு ஒருவன் பாக்கியம் பெற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவையான நேரங்களில் அவர் இல்லாமல் போகலாம். ஆனால் உள்ளே விளங்கும் குருவான நமது சொந்த தூய மனம் எப்போதும் நம்முள் விளங்குகிறது. சுவாமி பிரம்மானந்தர் கூறுகிறார், பிரார்த்தனைகளாலும் தியானத்தாலும் மனம் தூய்மையடையும் போது அது உள்ளிருந்தபடி உன்னை வழிநடத்துகிறது. உனது தினசரி கடமைகளிலும் உள்ளிருக்கும் குரு உன்னை வழிநடத்துவார். குறிக்கோளை அடையும் வரை அவர் உனக்கு உதவியபடி இருப்பார் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? மனமே எப்படி உள்ளிருந்து இயங்கும் குருவாக செயல்படுகிறது? அனைத்து ஞானத்திற்கும் மூலமானவரும் எல்லா குருவிற்கும் குருவாக விளங்குபவருமான பரமாத்மா ஒவ்வொருவரின் இதயத்திலும் எப்போதும் விளங்குகிறார். அறநெறியில் நிலை பெற்ற வாழ்க்கை, பிரார்த்தனைகள், தியானம் முதலியவற்றால் மனம் தூய்மையடையும் போது அது உள்ளுரையும் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்கிறது. ஆன்மீக ஞானம் தோன்றுவதற்கு தூய மனமே காரணம். குருவிற்கெல்லாம் குருவான பரமாத்மாவிடமிருந்து நேரடியாக மனம் ஆன்மீக வழிகாட்டுதல்களை பெறுகிறது. இப்படியாக உள்ளுரையும் மெய்ப்பொருளுடன் தொடர்பு கொள்வதற்கு மனம் அறிந்த பிறகு மனதால் பல இடங்களிலிருந்தும் உபதேசங்களை பெற முடியும். இயற்கையின் பல அம்சங்களை தனது உபகுருக்களாக ஏற்ற இடம்பெயர்ந்து செல்லும் ஓர் அவதூதரை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது. பூமி தாயிடமிருந்து அவர் பொறுமையை கற்றார். காற்றிடமிருந்து பற்றற்ற தன்மையை கற்றார். காற்று நறுமணத்தாலும் துர்நாற்றத்தாலும் பாதிக்கப்படுவதில்லை. எல்லைக்கு உட்படாத தன்மையை அவர் வானத்திடமிருந்து கற்றார். இப்படியாகவே மற்றவையும். ஓர் ஆசிரமத்தின் சமையற்கட்டில் தமது வாழ்நாளை கழித்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவரும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞானியுமான சகோதரர் லாரன்ஸிற்கு விழிப்புணர்வு எப்படி ஏற்பட்டது என்பதை பலரும் அறிந்திருப்பீர்கள். குளிர்காலத்தில் இலைகள் அனைத்தும் உதிர்ந்த ஒரு மரத்தை அவர் கண்டார். அந்த மரத்தில் புதிய இலைகள் தோன்றும், பூக்களும் பழங்களும் தோன்றும் என்னும் எண்ணத்தை அந்த மரம் அவருக்கு ஏற்படுத்தியது. படைப்பில் உள்ள எல்லாவற்றிலும் இறைவன் உறைவதையும் இறைவனின் சக்தி அவற்றில் மறைந்து கிடப்பதையும் அது அவருக்கு உணர்த்தியது. அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக விழிப்புணர்வு அவரது வாழ்நாள் முழுவதும் அவரை காத்தது. நம் அனைவரிலும் அந்த இறை சக்தி மறைந்துள்ளது, வெளிப்படைய காத்து கிடக்கிறது. நம்முள் இருக்கும் ஆன்மீக மையத்தை நாம் கண்டறிந்து உறங்கும் சக்தியை எழுப்ப வேண்டும். தான் மறைந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் உள்ளே விளங்கும் அந்த குருவையே பின்பற்ற வேண்டும் என்று புத்தர் தமது சீடர்களிடம் கூறினார். நீயே உனக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இரு என்று அவர் அவர்களுக்கு உபதேசித்தார். ஆனால் இந்த விஷயத்தில் நாம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்வோம். நமது மனமே நல்ல குருவாகிவிட்டதாகவும் எல்லாவற்றிலிருந்தும் நாம் உபதேசங்களை பெறுவதாகவும் எண்ணலாம். நமது சொந்த ஆசைகளையும் எண்ணங்களையுமே இறை தூண்டலாகவும் இறைவனின் ஆணையாகவும்
தவறாக எண்ணும் ஆபத்து உள்ளது. ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை எய்திய குருவிடமிருந்து நேரடியாக உபதேசங்களை பெறும்போதும் அவரால் வழிநடத்தப்படும் போதும் அத்தகைய ஆபத்துக்கள் இல்லை. அறநெறிகளை பழகுவதாலும் தன்னலமற்ற சேவையாலும் மனதை தூய்மைப்படுத்துமாறு குரு சீடனுக்கு அறிவுறுத்துகிறார். சீடன் தவறு செய்தால் குரு அதை கவனித்து அவனை சரியான பாதைக்கு திருப்பி விடுகிறார். உண்மையான மனித குருவின் வழிகாட்டுதலை பெரும் பாக்கியமுள்ள சீடர்கள் வழி தவற மாட்டார்கள். சீடனிடம் மறைந்திருக்கும் உள்ளுணர்வு குருவின் ஆசிகளால் படிப்படியாக வெளிப்படைகிறது. அது முதல் தூய்மையான அந்த உள்ளுணர்வே அவனுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுகிறது. அவ்வாறு மனம் ஒருவனுக்கு குருவாகிறது. அவதாரமே சிறந்த குரு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இறைவனின் அவதாரமே மிக சிறந்த குரு. சுவாமி விவேகானந்தர் இறைவனின் அவதாரத்தை கபால மோச்சனர், அதாவது மக்களின் கர்மங்களை மாற்றவும் தலைவிதியை முற்றிலும் அழிக்கவும் சக்தி படைத்தவர் என்று குறிப்பிடுகிறார். சாதாரண குருவிற்கு அப்படி மாற்றியமைக்கும் சக்தி கிடையாது. வெறும் பார்வையாலும் விருப்பத்தாலும் மட்டுமே ஆன்மீக சக்தியை மற்றவர்களுக்கு வழங்கி அவர்களை ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்தும் சக்தியை ஸ்ரீராமகிருஷ்ணர் பெற்றிருந்தார். மகாபுருஷரான சுவாமி சிவானந்தர் தனது சொந்த அனுபவத்தை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். ஒரு நாள் நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது குருதேவர் என் அருகில் வந்தார். அவர் என்னை பார்த்தவுடன் எனக்கு கண்ணீர் பெருகியது. எதுவும் கூறாமல் அவர் எனது அருகில் நின்றார். என்னுள் ஏதோ ஊர்ந்து செல்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அத்தகைய நிலையை அடைந்ததற்கு குருதேவர் என்னை மிகவும் பாராட்டினார். பின்னாட்களில் நாங்கள் சுவாமி சிவானந்தரை சந்தித்த போது அவரும் தமது மற்ற சகோதர துறவிகளைப் போன்று சக்தி வாய்ந்த உயர்ந்த ஆன்மீக குருவாக விளங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ண சங்கத்தின் தலைவரான பிறகு அந்த சக்தி அவரிடம் அதிகமாக வெளிப்பட்டது. 1923 சிந்து மாகாணத்தை சேர்ந்த ஓர் ஆன்மீக சாதகர் மந்திர தீட்சைக்காக சுவாமிகளிடம் வந்தார். ஏற்கனவே அவர் தனது மந்திரத்தை கனவில் பெற்றிருந்தார். ஆனால் அதன் மகிமையை உணர முடியாததால் அவரது மனம் அமைதி இழந்து தவித்தது. மகாபுருஷ் மகராஜ் அந்த பக்தரை கோவிலுக்கு அழைத்து சென்று தீட்சை வழங்கினார். சிறிது நேரம் தியானம் செய்யும்படியும் கூறினார். பின்னர் சுவாமிகள் ஒளி பொருந்திய முகத்துடனும் ஆன்மீக உணர்வுகள் பொங்கி எழுந்த மனதுடனும் தனது அறைக்கு திரும்பினார். கோவிலில் ஏதோ முக்கிய நிகழ்வு நடக்கிறது என்பதை அவர் அறிவார் அல்லவா? புதிய சீடருக்கு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. மந்திர தீட்சை பெற்றதும் அவரிடம் புதிய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆழ்ந்த சமாதி நிலையில் அவர் மூழ்கிவிட்டார். குருவிடம் திரும்பி வந்த அவர் குருவின் அருளால் தமது மனம் ஆழ்ந்த அமைதியுடன் விளங்குவதை பற்றி கூறினார். மந்திர தீட்சையில் அவர் பெற்ற மந்திரமும் கனவில் பெற்ற மந்திரமும் ஒன்றாக இருப்பதாகவும் தற்போதுதான் அதன் பொருளை அறிந்ததாகவும் கூறினார். மகாபுருஷ் மகராஜ் அவரிடம் கூறினார், மகனே, இறைவனே இன்று உனக்கு அருள் புரிந்துள்ளார். அவர் மட்டுமே மற்றவர்களுக்கு கருணை காட்ட முடியும். நாங்கள் அனைவரும் அவரது திருக்கரங்களில் உள்ள கருவிகளே. இறைவனே குருவின் இதயத்தில் வெளிப்பட்டு ஆன்மீக சக்தியை சீடனின் இதயத்தில் செலுத்துகிறார். நான் உன்னை இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டேன். உனது வாழ்க்கைக்கும் கர்ம வினைக்கும் அவரே பொறுப்பேற்று கொண்டார் என்றார். நிரந்தரமான குரு. மந்திரத்தை சீடனின் காதுகளில் மனித குரு ஓதுகிறார். ஆனால் ஜெகத்குருவான இறைவனே சீடனின் இதயத்தில் பேசுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. சாதகனின் ஆன்மீக விழிப்புணர்வை இறைவன் எழுப்பும்போதுதான் உண்மையான மந்திர தீட்சை நடைபெறுகிறது. உள்ளுரையும் ஒப்பு உயர்வற்ற பரமாத்மாவும் இரண்டற்றவருமான இறைவனே உண்மையான குரு. அவரே நாம் சென்று அடையும் இடம். வளர்த்து காப்பவர், தலைவர், சாட்சியாக பார்த்து கொண்டு இருப்பவர், வாழும் இடம், புகலிடம், நண்பர், பிரபஞ்சத்தின் பிறப்பிடம் மற்றும் ஒடுங்குமிடம், எல்லாவற்றிற்கும் ஆதாரம்,
ஞானத்தின் இருப்பிடம், அழியாத வித்து அனைத்தும் அவரே. சாதாரண குருவும் சீடனும் சந்திக்கும்போது ஒருவர் மற்றவரில் இறைவனை காண முயற்சிக்கின்றனர். சீடன் தனது குருவை பரமாத்மாவின் உருவமாகவும் ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியராகவும் இறைவனின் அருள் பாயும் வழியாகவும் காண்கிறான். அந்த எண்ணத்தில்தான் சீடன் குருவிற்கு சேவை செய்கிறான், அடிபணிகிறான், அவரை வழிபடுகிறான். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்களால் கூறப்படும் பின்வரும் சுலோகம் இந்த கருத்தையே கூறுகிறது. அஞ்ஞானம் என்னும் நோயால் பார்வை நீங்கிய சீடனின் கண்களை ஞானம் என்னும் மையினால் திறக்கும் குருவை வணங்குகிறேன். ஞானம் என்னும் நெருப்பினை சீடனுக்கு வழங்கி அதனால் பல பிறவிகளில் தோன்றிய கர்ம தலைகளை எரிக்கும் குருவை வணங்குகிறேன். எந்த உண்மையான பரம்பொருளின் இருப்பால் மட்டுமே உண்மையற்றதாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உண்மை பெற்று தோன்றுகிறதோ, தஞ்சமடைந்தவர்களுக்கு தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வேத வாக்கியத்தால் யார் அனுபூதியை அளிக்கிறாரோ, யாரை அனுபவத்தில் உணர்ந்தால் மீண்டும் சம்சாரக் கடலில் பிறக்க வேண்டியதில்லையோ, நன்மை அளிக்கும் அந்த குரு வடிவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறேன் என்கிறான் சீடன். ஜீவாத்மாவில் பரமாத்மா ஊடுருவியும் வியாபித்தும் இருக்கிறது. ஆனால் அஞ்ஞானத்தால் அதை ஜீவாத்மா அறிவதில்லை. அஞ்ஞானம் என்னும் அந்த திரையை நீக்குவதே மந்திர தீட்சையின் குறிக்கோள். அந்த திரை விலக்கப்பட்ட பிறகு பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள தொடர்பை தினசரி ஆன்மீக சாதனைகள் மூலம் தொடர்ந்து பேணலாம். தேவைக்கு ஏற்ப உற்பத்தி, டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னும் வணிக கொள்கை ஆன்மீக வாழ்க்கையிலும் உள்ளது. ஆன்மீக சாதகன் மெய்ப்பொருளுக்காக மிகுந்த மன இயக்கம் கொண்டால் அந்த மெய்ப்பொருள் ஏதாவது ஒரு வகையில் அவனிடம் வந்து சேர வேண்டும். அவனுக்குள் ஏதோ நடக்கிறது. அவனது இதயம் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகிறது. இறைவனின் ஒளி அவன் மீது படர்கிறது. மெய்ப்பொருளின் அருகில் செல்லும் அளவிற்கு ஒன்றேயான பரமாத்மாவின் ஒளியே எல்லா உயிரினங்களிலும் ஒளிர்வதை அவன் காண்கிறான். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக விளங்கும் பரமாத்மாவுடன் அவன் ஒன்றிவிட்டால் அவனும் மற்றவர்களுக்கு இறைஞானம் கிடைக்கும் வழியாகிறான். எல்லா காலங்களிலும் ஜீவர்களை வெளிப்புற செய்து ஒளியூட்டி வழிநடத்தும் நிரந்தரமான ஆன்மீக குருவான இறைவனுக்கு மட்டுமே தான் சேவை செய்வதை நன்றாக அறிந்து அவன் எல்லோருக்கும் சேவை செய்கிறான்.